வணக்கம், நான் பூபதி. இன்றைக்கி நம்மளோட ரேசி கேலிகிராஃபி சேனலில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை ஒன்று பார்க்கலாம். சிந்தனைகள் எப்பொழுதுமே தலைவர்களும் மிகப்பெரிய அறிஞர்களும் மிகப்பெரிய தத்துவ ஞானிகளும் மிகப்பெரிய முனிவர்களும் தான் சொல்லணும் அப்படின்றது அவசியம் இல்லை. போகிற போக்கில் எல்லோரும் சொல்லலாம். ஆனால் அது நல்ல சிந்தனைகளாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகும். இன்றைக்கி நமக்கு இந்த சிந்தனையை சொன்னது எதுக்காக இன்றைக்கி இந்த சிந்தனையை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நல்ல அற்புதமான மனிதர் தன்னுடைய விளையாட்டு உலகத்திலேருந்து வெளியே வரதா அறிவிச்சிருக்கிறாரு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எந்த நிலையிலையும் தன்னிலை மாறாமல் ரொம்ப பதட்டப்படாமல் இருக்கிற ஒரு நல்ல மனிதர். இந்தியாவுக்காக 3 உலகக்கோப்பைகளை பெற்றுத்தந்தவர். 2020 மினி வேர்ல்டு கப்புன்னு 3 உலகக்கோப்பைகளை பெற்றுத்தந்த அற்புதமான ஒரு மனிதர். தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வந்தவர். சாதாரண குடும்பத்தில் பிறந்து நல்ல இந்தியாவே மெச்சுற அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரராக வலம் வந்த நம்முடைய எல்லாத்துலேயும் தலை அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுகின்ற நம்மளுடைய MS தோனி அவர்கள் சொன்ன அற்புதமான சிந்தனையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிந்தனை நான் ஒரு நல்ல மாற்றத்தை நம்மள்கிட்ட ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சிந்தனை இன்றைக்கி நமக்கு ஷேர் பண்ணது அன்பிற்கினிய காயத்ரி அம்மா அவர்கள் தான் நான் கேட்ட உடனே இந்த சிந்தனை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு கோல் உருவாக்கிக்கணும், நம்ம செட் பண்ணிக்கணும் முதல்ல அப்படின்றாரு. அந்த கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உயர்ந்த கோலாக இருக்கணும், நல்ல பெரிய கோலாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. பாருங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிப்போம். நான் எழுதுகிறத கரெக்டாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். எங்கே எந்த லெட்டர் எதில் ஆரம்பிக்கிறேன், எங்கே டச் பண்ணேன் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம். ரொம்ப பேர் நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, சார் உங்களோட யூடியூப் சேனலை பார்த்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டேங்க சார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றலாம் சொல்கிறாங்க. அவங்க அது மாதிரிலாம் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்கள் எப்படி எழுதுறேன்றதை பாருங்கள். செட் த கோல்ஸ் ஸோ பிக். நம்ம செட் பண்ணுற நம்ம கோல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப பிக்காக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அடுத்த லைன் எழுதுகிறப்ப பாருங்களேன், அந்த 2 பாக்ஸ் தள்ளி தான் எழுதுவேன் நான். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இந்த செக்குடு ஷீட்டில் நான் எழுதட்டுமான்னு ரொம்ப பேர் இப்போ கேட்குறாங்க. உங்களோட எழுத்து நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் முதல்ல ரூல்டு நோட்டில் நல்லா எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக்குடு ஷீட்டில் எழுதிங்கன்னா உங்களோட கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ரூல்டு நோட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செட் த கோல்ஸ் ஸோ பிக். நம்மளுடைய கோல் ரொம்ப உயர்ந்த கோலாக இருக்கணும். அந்த கோல் என்ன பண்ணும் அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு பாருங்களேன். நான் MS தோனி இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் சொல்லுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. உண்மையிலுமே நல்ல அற்புதமான ஒரு சிந்தனை இது. உண்மையுமே விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இந்த சிந்தனை அப்படியே நல்லா ஆப்டாக பொருந்தும். எய்தர் இட் வில், அந்த சிந்தனை நம்ம செட் பண்ணுற கோல் நம்மள்ட்ட என்ன ஏற்படுத்தும்? 2 விஷயத்தை தான் ஏற்படுத்தும். அதை தான் அவர் சொல்கிறாரு. ஒன்று, ஸ்கேர் யூ, நம்மளை பயப்படுத்தும். நம்ம செட் பண்ணுற கோல் அலைய முடியுமா முடியாதா, செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பயப்படுத்தும். ஒன்று பயப்படுத்தும், பயமுறுத்தும். இல்லை ஆர் அது என்ன பண்ணும் அப்படின்னா, எக்ஸைட் யூ, நமக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும், ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும். ஒன்று பயமுறுத்தும், இல்லைன்னா நமக்குள்ள ஒரு கிளர்ச்சியை, ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். எக்ஸைட் யூ. இந்த 2 தான் அந்த கோல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் மேக் ஷூர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப நல்ல சிந்தனைகள், ரொம்ப நல்லா இருக்குது, எழுதுறதுக்கே நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பட் மேக் ஷூர் நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த கடைசி வரி ரொம்ப அற்புதமான வரி, நல்லா கவனிங்களேன். யூ ஃபினிஷ். யூ ஃபினிஷ் இட் லைக். அது என்னன்னாலும் சரி, அதை நம்ம முடித்து காட்டி ஆகணும். யூ ஃபினிஷ் இட் லைக்.
எவ்வளோ ஒரு நல்ல விதமான ஒரு சிந்தனை பாருங்கள். யூ ஃபினிஷ் இட் லைக். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள் நம்முடைய தலை. உண்மையாலுமே சென்னைக்கும் நமக்கும் தமிழ்நாட்டுக்கும் தோனிக்கும் உண்மையாலுமே ரொம்ப நெருங்கின சொந்தம் உண்டு. அதனால் இந்த சிந்தனை வந்து உண்மையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த தோனி வந்து இந்த விருப்ப ஓய்வு பெற இந்த நேரத்தில் அவர் கண்டிப்பாக நம்ம நினைவு கூறணும். இதுக்கு அப்புறம் இதன் பிறகு நடக்கிற அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய எல்லாத்தோட எண்ணமாக தான் இருக்கும். அவருக்கு நம்முடைய ரேசி கேலிகிராஃபி மூலமாக நம்மளோட உளமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம சொல்லுவோம். நம்ம இதுக்கப்புறம் நடக்கிற அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேலிகிராஃபி கற்றுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த சேனல் சென்றடைஞ்சிச்சுன்னா அதுதான் இந்த சேனலுடைய ஆக சிறந்த வெற்றியை நான் பார்க்குறேன். அந்த வெற்றி கண்டிப்பாக உங்கள் மூலமாக சாத்தியப்பட்டு கொண்டுட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தியப்பட்டு வந்துட்டுருக்கு. அது இன்னும் சாத்தியப்படணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். நான் சார் ரொம்ப பேர் இந்த சேனலை பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக பதிவுகள் பண்ணுறாங்க. சார் நாங்கள் எழுதியிருக்கிறது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா இது மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கையெழுத்தில் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம். அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய இலக்கு. அந்த இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நன்றி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய மிகப்பெரிய இலக்கு என்னென்னா இந்த சேனல் மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், கையெழுத்தில் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி தான் நான் பயணம் செய்கிறேன். கண்டிப்பாக அந்த இலக்கு ஒரு நாள் நிறைவேறும் அப்படின்றத நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. நன்றி.